கடவுளர் டிவி நேயர்களுக்கு மருத்துவச்சர் எஸ்ஆர் சங்கரேசன் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் அப்படின்னாலே பாருங்கள், வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்காகவே பாருங்கள், நிறைய வந்து கோவில் திருவிழாக்கள் இந்த மாதம் முழுவதுமே வரும். அப்போ அந்த கோவில் திருவிழாக்களில் கலந்துக்கிறப்ப நமக்கு அந்த வெயிலோட தாக்கங்கள் வந்து தெரியக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இல்லை. வைகாசி மாதத்தில் தான் உங்களுக்கு இந்த வைகாசி 1ஆம் தேதி காலையில் வந்து 6:10 மணிக்கு வந்து வைகாசி மாதம் பிறக்குது. அதுவும் பாருங்கள், ரிஷப லக்னத்தில் கார்த்திகை நட்சத்திரம் மேச ராசியில் வைகாசி மாத பிறப்பானது இருக்குது. இந்த வைகாசி மாதத்தில் தான் பாருங்கள், விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான காலங்கள் வருது. வாழ்நாள் முழுக்க நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா கூட கோயிலுக்கே நான் போகவே மாட்டேன்னு கூட இந்த ஒரு நாள் காலையில் வந்து 6:10 மணிலேருந்து 10:40க்குள்ளே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் கொடி மரத்தை சுற்றிலும் பாருங்கள் 27 முறை வளம் வரணும். அப்போ நம்ம வந்து எண்ணிக்கை விட்டுருவோம். அதுக்காக பாருங்கள், 27 பூக்களை வச்சுக்கிட்டு அந்த கொடிமரத்தோட கூடிய பெருமாளையும் சுற்றி வந்து அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பூவாக வச்சுட்டு போகிறப்ப வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த கொடிமரத்துக்கு முன்னாடியே அமர்ந்து உங்களுடைய சங்கல்பத்தை நீங்கள் வந்து பெருமாள்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடியக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட நாளை நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க. மேலும் பாருங்கள், இந்த வைகாசி மாதத்தில் தான் சிறப்பானது முருகருக்கு வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகாசி 16ஆம் தேதி சனிக்கிழமை இருக்குது. இது எல்லா முருகன் ஸ்தலங்களிலும் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்காக பாருங்கள், நிறைய வந்து விரதம் இருந்து நடந்து பாத யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருச்செந்தூர், திருத்தணி, பழனிமலை, சுவாமிமலை, இந்த அறுபடை முருகன் கோயில் எல்லாத்துலேயும் பாருங்கள் அதிகமான விசேஷமான காலமும் இந்த வைகாசி மாதம்தான். இந்த வைகாசி மாதம் முழுவதுமே பாருங்கள், வெயிலுடைய தாக்கத்தினால நிறைய நோய்கள், வெம்மை நோய்கள், அம்மை போடுறது, உடலெல்லாம் பார்த்திங்கன்னா கொப்புளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து குளிக்கிறப்ப வந்து சின்ன அளவில் வேப்பிலையும் மஞ்சளும் கலந்து நம்ம வந்து நாள்தோறும் குளிச்சுட்டு வந்தோம்னா இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த வெயில்னால் வரக்கூடிய நோய்கள் நம்ம வந்து தப்பிக்க முடியும். வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் பாருங்கள், இந்த மாதத்தில் நம்ம வந்து பனங்கற்கண்டு, வெல்லம், அதை வந்து மோர், புளியெல்லாம் கறந்து பானகமாக தயாரித்து அதிகமான குளிர்ச்சியான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே வந்து இந்த வெப்பை நோயின்னு சொல்லக்கூடிய நோயினுடைய தாக்கத்துக்கு நம்ம வந்து ஆளாகாமல் இருக்க முடியும். நீ அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் வைகாசி மாதம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி நல்ல பலன் தரப்போகுது, எதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, வீடு வாங்கலாமா இல்லை வீடு கட்டுவோமா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் பெரிய கடமை உங்களுக்கு வந்து காத்திருக்குது. மிகவும் பொறுமைசாலி நீங்கள் தான். எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க நீங்கள் தான். குடும்ப பொறுப்பையே நீங்கள் தான் முழுமையாக சுமக்கக்கூடியவங்க நீங்கள் தான். அப்போ உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்ன தரம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான பொறுப்புகள் கூடும் காலம். ஏதாவது 1-2 பொறுப்பு விட்டுருப்பீங்கல்ல, அதெல்லாம் இப்போ உங்கள் தலைமையில் வந்து உட்காந்துக்க நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய உறவுகள் உங்கள் மேலே ஒரு பொறுப்புகள் அதிகமாக கூடுதலாக வைக்கக்கூடிய காலம். அப்போ இந்த மாதம் ஆரம்பத்திலே பாருங்களேன், இந்த வைகாசி மாதம் தொடக்கத்திலே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் போட்டிருவீங்க. அந்த செலவு இருக்குது, இந்த செலவு இருக்குது, அந்த பிள்ளைக்கு அதை செய்யணும், இந்த பிள்ளைக்கு இதை செய்யணும், இதெல்லாம் இருக்குது. நம்ம அப்போ என்ன செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி வருமானத்தை கூட்டுவதற்கு, வருமானத்தை பெருக்குவதற்கு நீங்கள் வந்து பிளான் போட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி ஒரு பொறுப்பான மாதமாகத்தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது. மேலதிகாரிகள் இது வரைக்கும் உங்களை கவனிக்காதவங்கள இப்போ வந்து கவனிப்பாங்க. என்னதான் இவன்ட்ட ஏதோ ஒரு இது இருக்குது, ப்ளஸ் இருக்கே, ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கே, நம்ம இது வரைக்கும் கேட்டு நம்ம கண்டுக்காமல் விட்டோம் அப்படிங்கிற சொல்கிறது மாதிரி இப்போ பாருங்கள், உங்களை கவனித்து அதன் மூலமாக உங்களுக்கே அது நல்ல விஷயமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு மேலதிகாரியை பார்வைப்படுறதுக்கு சாதாரண விஷயமா. அப்போ நீங்கள் தான் எல்லாத்துக்குமே நேர்மையான மனசராச்சு, எல்லா கணக்குகளும் நீங்கள் கரெக்டாக வச்சுருப்பீங்க. அப்போ இந்த மாதத்தில் தொடக்கத்திலேருந்து ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாகத்தான் இந்த மாதங்கள் இருக்கும். அப்போ பண வரவுகளாக சரியாக தான் இருக்கும். எப்பயும் போல் பண வரவு சராசரியாக உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். கூடவும் வராது, குறையும் வராது. ஆனால் பாருங்கள், செலவுகள் மட்டும் கூடும். அப்போ பண வரவு இவ்வளோ வந்துச்சு அப்படின்னா செலவுகள் இந்த அளவுக்கு போயிடும். அப்போ நம்ம என்ன செய்கிறது, சமாளிக்க முடியாமல் கொஞ்சம் நீங்கள் வந்து திணறுவீங்க. அப்போ இதனால் என்ன செய்வீங்க, எங்கிட்ட ஒரு சேமிப்பு வச்சுருப்பீங்கள்ல. ஏன்னா மிதுன ராசிக்கார உங்கள்கிட்ட சேமிப்பு இல்லாமல் எப்பயுமே இருக்காது. சின்னதாக ஒரு உண்டியலாவது போட்டு வச்சுருப்பீங்க, சின்னதாக ஒரு
டப்பாவிலையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான், சின்னதாக ஒரு இடத்த வந்து உண்டியில் போட்டு வச்சுருப்பீங்க. அதாவது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள பணம் வரக்கூடிய அளவுகளை பொறுத்தளவுக்கு அது மாறும். அப்போ அந்தளவுக்கு உங்களோட பணம்ங்கிறது கொஞ்சமாவது சேமிப்பு இருக்கும். அந்த சேமிப்புலேருந்து எடுத்து நீங்கள் செலவழிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இது ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து மனசில் ஒரு பிரச்சனை தான் கொடுக்கும். உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கையில் இருக்க பணம் செலவாகாதே, நாளைக்கு நம்ம பிரச்சனைக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற எண்ணங்களும் உருவாகிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ இதனாலேயே பாருங்கள், நிறைய வந்து குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ தம்பதியருக்குள்ளே பொறுமையாக இருக்கணும். என்னதான் சண்டை சச்சை வந்தாலும் பாருங்களேன், கொஞ்சம் மனசு விட்டு பேசி வரக்கூடிய செலவை நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா, இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே வந்து தம்பதிகள் வந்து முடிந்த வரைக்கும் வந்து பொறுமையாகவும் இருக்கணும், புரிதலோடு நடந்துக்கிறணும். ஒன்றுக்கொன்று புரிதலோடு நடந்துக்கிறப்ப தான் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வராமல் இருக்கணும். அப்போ நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும், நீங்களும் நண்பர்களுக்கு உதவுவீங்க. இப்போ நண்பர்கள் மூலமாக புதிய நட்புகள் உருவாகி அந்த நண்பர்கள் மூலமாகவே உங்களுக்கு நிறைய வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் பாருங்கள், தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுனராசிக்காரங்க வைகாசி மாதம் முழுவதுமே வந்து வியாபாரத்தில் ரொம்ப முழு பொறுப்போடையும் கவனமாக இருந்தால் மட்டும்தான் அதில் நீங்கள் வந்து அதிகமான லாபத்தை பெற முடியும். நஷ்டமடையாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா வியாபாரத்தில் முழு கவனமும் உங்களுக்கு வந்து இருக்கணும். அப்போ எதையுமே ஒரு இடத்துக்கு பல முறை வந்து ஒரு இடத்த முதலீடு செய்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும், நம்ம செய்வது சரியா தவறா அப்படின்னு சொல்லி சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் உங்களால் இந்த முதலீடு மூலமாக நீங்கள் வந்து லாபம் எதிர்பார்க்க முடியும். பயணங்கள் ஏற்படும். அதாவது இந்த மாதத்தில் வந்து 1-2 பயணங்கள் தான் ஏற்படும். இந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருவது மாதிரி வந்து தள்ளி போகும். அதனால் வந்து கொஞ்சம் அதை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளால் உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் ஏற்படும். மனசில் அந்தளவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்காது. சரி, நமக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகலான்னு ஒரு ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் பணியாயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காது, சிறிய அளவில் ஒரு தோல்வியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. தடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது. உடல் நலத்தில் ரொம்ப நீங்கள் வந்து இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும். தூக்கம் ரொம்ப குறையும். இப்போ தூக்கம் குறைஞ்சாலும் நம்ம என்ன செய்ய முடியும், சரியான முறையில் ஆக்டிவாக இருக்க முடியாது, அப்படித்தானே உங்களுக்கு. அப்போ நீங்கள் தூக்கத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடியதாக இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. உங்களால் முடிந்த அளவுக்கு சின்னதாக யோகாசனம், தியானம் இந்த 2யுமே நீங்கள் வந்து சரியான முறையில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் இந்த மாதத்தில் வந்து அந்த ஹெல்த் இஷ்யூலேருந்து இந்த தப்பிக்க முடியும். அப்போ ஆன்மீக எண்ணங்கள் அதிகரித்தாலும் கோவில்களுக்கு செல்ல முடியாத வாய்ப்புகள் உருவாகும். கோவிலுக்கு தான் போகணும்னு நினச்சி நம்ம போய் பெருமாளை போய் பார்த்துடணும்பா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் பாருங்கள், அன்றைக்கே பாருங்கள் நீங்களே அதை மறந்து போய் அசைவத்தை சாப்பிட்டு வந்துடுவீங்க. பாவமே நம்ம சாப்பிட்டோமே, என்ன சரி எப்படி நம்ம கோயிலுக்கு போகக்கூடாதே, அப்புறம் இது அப்படியே நினச்சிட்டே பாருங்கள் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே உங்களுக்கு வந்து இருக்கும் பார்த்துக்குங்க. அப்போ தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவன் கோவிலுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடுக்கு நீங்கள் 4 கிழமை பார்க்க வேண்டாம். நீங்கள் போய் வந்தாலே மனசுக்குள்ளே நிறைய அளவில் நிம்மதிகள் ஏற்படும். பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதாவது அங்காளி பங்காளிகள் பிரச்சனையை, பிள்ளைகள் பிரச்சனை, ஏதாவது ஒன்று மனசை போட்டு உனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைகள் இப்போ குறையக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆனால் கல்வியில் கவனமாக இருக்கணும். படிப்பு விஷயங்களை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன அளவில் நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்டாலுமே அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. புதியதாக ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சி விருப்பப்படுவீங்க. ஏற்கனவே பொதுவாகவே பாருங்களேன், மிதுன ராசிக்காரங்க ஏதாவது விஷயத்தை புதுசாகவே கற்றுக்கிட்டே நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இப்பொழுது அதிகமாக இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து நல்ல ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருங்க. குடும்பத்திலேருந்து நல்ல செய்திகள் தேடி வரும். மாத இறுதியில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு இதை நோக்கி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் மாத தொடக்கத்திலேயே வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப வந்து கவனமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு மிகவும் நல்ல காலமாக இருக்கிறது. அரசு வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அரசு வேலை கிடைக்கணும்னு நினச்சி இந்த மாதத்தில் அதுக்குன்னா முயற்சியில் எடுத்துக்கிட்டால் உங்களால் இந்த கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். உங்களால் முடிந்தவரை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் ஆலயத்திற்கு
சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. புதன்கிழமை தோறும் சென்று ஒரு 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி துளசி எடுத்து பெருமாளுக்கு சாட்சி அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து வழிபாடு சுற்றினா இந்த மாதம் முழுவதுமே மிகவும் நல்ல உங்களுக்கு நிம்மதியான மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.